எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பேஷன் ப்ரோ ரிவ்யூ போட்டதுலேருந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ கேட்டிங்க. அண்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்திங்கன்னா, இப்போது சில பேர் இந்த டியூக்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ வருது, ஒரு 2 லிட்டர் ரிசர்வில் இருக்கும்போதே பெட்ரோல் போட்டு அதில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து காமிக்கும் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ, ஆவரேஜ் பெர் லிட்டருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம அப்படிலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு தான் டெஸ்ட் பண்ண முடியும். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கில் அது இப்போ வந்து மாடல் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வருது இது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது அவ்வளோவா. இது வந்து நம்ம வியூவர்ஸ் கேட்டதுக்காக மட்டும்தான் நான் இது பண்ணி எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், சும்மா 50-60 ஓட்டலை, நான் வந்து ஒரு 60-70 அது மாதிரி தான் ஓட்ட போகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக இப்போது பெட்ரோல் இருக்குது, ட்ரைவ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், வண்டி பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, பெட்ரோலு இல்லை சுத்தமாக. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த இது கூட லைட்டு கூட ஃபோனில் ஃப்ளாஷ் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக இல்லை, ஆஃப் ஆகிடுச்சு. பெட்ரோலை போட்டுருவோம். இல்லை, அது ஆஃப் ட்ரிப்பு 0 வந்துச்சு. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோமா? பேக் விடு. ஸோ ஒரு கேன் இருக்குது, இது நம்ம எங்கன்னா வழியில் நின்றுச்சு எமர்ஜென்சி அப்படின்னா இதை ஊற்றிக்கலாம். இதில் அவளும் 1 லிட்டர் இல்லை, 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி இருக்குது. சரி, கிளம்புவோமா? உக்காரா. இருக்குடா. ஆஃப் ஆகுது.
கைஸ், இந்த மைலேஜ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்தடிச்சிடுச்சு. பிகாஸ் நல்ல மைலேஜ் தர வண்டி இது. ஸோ ஒரு 1.5 hours கிட்ட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த கோப்ரோவிலே பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாமல் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு கடைசியில். அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா 61 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருந்தது. அண்டு நான் வீட்டுக்கிட்ட போக போக வண்டி வந்து அடித்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து 63 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது மைலேஜ் அந்த பைக் வந்து. ஸோ பில்லியன் ரைடரோடு நான் போனேன். அண்டு 70-80 இந்த ஸ்பீடில் தான் நான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து நம்ம நல்ல மைலேஜ் கொடுத்தது இந்த வண்டி. இந்த வீடியோ நீங்கள் இந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். பாய்.